எல்லோருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மிகவும் சிறப்புக்குரிய இந்த இறை வசனம் சூரா பகராவின் 255வது வசனமாகும். ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும், பதவி கண்ணியம் பெறவும், இம்மை மறுமையில் நல்வாழ்வு பெறவும், வருமானம் பெருகவும், துன்பம் கவலை கடன் நீங்கவும், ஜின்கள் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும், அல்லாஹ்வின் உதவி பெறவும், நம் தேவை அனைத்தும் நிறைவேறவும், வறுமை ஆபத்து நோய் அனைத்தும் நீங்கவும், பணத்தில் உணவில் பர்க்கத் ஏற்படவும், பகைவர் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும், நலமோடு வீடு திரும்பவும், வானவர்களின் இறைஞ்சுதலை பெறவும், பயங்கர கனவு ஏற்படாமல் இருக்கவும், தீய எண்ணங்களும் ஏற்படாமல் இருக்கவும் இந்த வசனத்தை நாம் அதிகமாக ஓதி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அதிகமாக ஓதி வரும்படி கூறியுள்ளார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க வசனம் ஆயத்துல் குர்சி தான் ஆகும். ஒருவர் ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் உள்ளே நுழையும் போதும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் ஷைத்தான் இடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். இந்த வசனத்தை தூங்கும் முன் ஓதிவிட்டு தூங்கினால் காலை வரை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருவருடைய துவா உடனே நிறைவேற இந்த வசனத்தை 50 முறை அல்லது 170 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் துவா உடனே நிறைவேறும். நம் தேவைகள் நிறைவேற 50 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். வெளியூருக்கு செல்லும் போது 17 முறை ஓதிவிட்டு சென்றால் வீடு திரும்பும் வரை அல்லாஹ் பாதுகாப்பான். வெள்ளிக்கிழமை அன்று அசர் தொழுகையிலிருந்து மகரிப் தொழுகை வரை ஒருவர் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டிருந்தார். அவருக்கு இறைவன் சிறந்த நன்மைகளை வழங்குவான். பதவி கண்ணியம் உயர 17 முறை அல்லது 50 முறை அல்லது 170 முறை ஓதினால் அல்லது 313 முறை ஓதினால் அவனுக்கு பெரும் பதவி கிடைக்கும். இறைவனிடம் அவனுக்கு கேட்கும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். ஒருவர் தினசரி 50 முறை அல்லது 170 முறை ஆயத்துல் குர்சி ஓதி வந்தால் வருமானம் பெருகும். ஒருவருக்கு நோய் ஏற்படும் போது ஆயத்துல் குர்சி 3 முறை ஓதி கையில் ஊதி முகத்தில் தடவிக்கொண்டால் நம் நோய் குணமாகும். பிறருக்கும் ஓதி நாம் ஊதிவிடலாம். கோபம் விரோதமான மனப்பான்மை உள்ள அதிகாரியிடம் செல்லும் போது இந்த வசனத்தை அதிகமாக ஓதி சென்றார் அவர் சாந்தமாக நடந்து நம் தேவைகளை நிறைவேற்றுவார். பகைவர்கள் அஞ்ச நண்பர்கள் விரும்ப தினசரி 17 முறை ஓதி வர வேண்டும். நாட்டங்கள் நிறைவேற இந்த வசனத்தை 100 முறை ஓதி வரலாம். அல்லாஹ்வின் இறைக்காவல் பெறும் வசனம் ஆகும் இது. மிகவும் சிறப்புக்குரிய இந்த வசனத்தை நாம் அனைவரும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுஸுஹு ஸினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ஸ் மன் ஸல்லஸீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் லா யூஹிதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்ஸியுஸ் ஸமாவாதி வல் அர்ஸ் வலா யஊதுஹு ஹிஃப்ஸுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். அல்லாஹ் அவனைத் தவிர வணங்குவதற்குரிய வேறு நாயகன் இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன். அவன் என்றும் நிலைத்திருப்பவன். சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ இல்லாதவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடம்
பரிந்து பேசுபவர் யார்? படைப்பினங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். அவனுடைய ஞானத்தில் இருந்து அவன் நாடியவற்றைத் தவிர வேறு எதையும் அவர்களுக்கு சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்சியு என்பது அரியாசனை வானங்களையும் பூமிகளையும் அடைய வளைந்து கொண்டுள்ளது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சீர்மத்தை உண்டாக்காது. அவன் மிகவும் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன் என்று இந்த இறைவசனம் ஐத்துல் குர்சியின் பொருளாகும். நாம் தூங்குவதற்கு முன் பிஸ்மில்லா கூறி அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு, அடுத்ததாக ஐத்துல் குர்சி ஒரு முறை ஓதிவிட்டு, பஹ்ரா சூராவின் கடைசி ஆயத்துக்கள் ஆமனர் ரசூல் ஓதிவிட்டு 3 முறை இக்லாஸ் சூரா ஓத வேண்டும். அதற்கு அடுத்ததாக சூரா பலக் 3 முறை ஓத வேண்டும். சூரா நாஸ் 3 முறை ஓத வேண்டும். அதற்கு அடுத்ததாக சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறை ஓத வேண்டும். இப்படி நாம் தினசரி ஓதி வந்தால் ஷைத்தானிடத்திலிருந்தும் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம். பர்க்கத் ஏற்படும். நோய் நொடி அனைத்தும் நீங்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க ஒரு வானவரை அனுப்புவான். காலையில் ஓதினால் மாலை வரை பாதுகாப்பு கிடைக்கும். இரவில் நாம் ஓதிவிட்டு தூங்கினால் காலை வரை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஆகவே நம் தினசரி இந்த முறையில் ஓதி வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு அளிப்பாயாக. நரகத்தை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக. எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. நாம் யாரிடமும் கையேந்தாமல் வாழ அருள் புரிவாயாக. எங்களுடைய துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வாயாக. நம் மனதில் நினைப்பதை அனைத்தையும் நிறைவேற்றுவாயாக. பணம், உணவில் அனைத்திலும் பர்க்கத் அளிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். இது தமிழ் துபாஸ் திக்கீர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.